ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா? நான் மணத்தக்காளி கீரை வாங்கியிருந்தேன், அதோட பாசிப்பருப்பும் சேர்த்து வேக வச்சுருக்கேன். இப்போ நான் அதுக்கு வந்து தேங்காய், ஜீரகம், மிளகா வத்தல் அரைச்சி சேர்க்க போகிறேன். மெயின் டைம் நான் வந்துட்டு நெல்லிக்காய் இருந்தது, நிறையா நெல்லிக்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு மிளகா, பூண்டு நல்லா வறுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், நிறைய கருவேப்பிலை எல்லாத்தையும் வறுத்துட்டு இப்போ உப்பு போட்டு இதெல்லாம் சேர்த்து ஒரு பொடி பண்ண போகிறேன். நெல்லிக்காய் பொடி, நெல்லிக்காய் தொகையில் அரைக்கலாம் பார்த்தேன், அப்புறம் பொடியாகவே பண்ணி வச்சுருவோம்னு சொல்லிட்டு பவுடராகவே பண்ண போகிறேன். இப்போது மெயின் டைம் நான் வந்துட்டு தேங்காய் அரைச்சாச்சு. தேங்காய் அரைச்சி இப்போ நான் வந்து மணத்தக்காளி கீரையில் சேர்த்து அதை தேங்காய், ஜீரகம், மிளகா அரைச்சிருக்கேன். அதை சேர்த்து அந்த கூட்டு ரெடியாக இருக்குது. மணத்தக்காளி கீரை கூட்டு. இன்றைக்கி அரிசி வந்து நான் வந்து சாமை அரிசி தான் வச்சுருக்கேன். நடுவில் சாமை, தினை எல்லாம் சேர்த்துப்பேன். நான் சாமை அரிசி கொஞ்சம் இருந்தது, அரை டம்ளர். அதோட கொஞ்சமாக பச்சரிசி கொஞ்சம் சேர்த்து ரைஸ் வைக்க போகிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு சமையல் வந்து சாமை அரிசி சாதம், அதுக்கப்புறம் வந்து நெல்லிக்காய் பவுடர், நெல்லிக்காய் பொடி போட்டு கலந்து சாதத்துக்கிட்ட செய்கிற மாதிரி நெல்லிக்காய் பவுடரு மிக்ஸ், அதுக்கப்புறம் மணத்தக்காளி கீரை கூட்டு, அரைச்சி விட்ட மணத்தக்காளி கீரை கூட்டு, தயிர். இன்றைக்கி தான் நம்ம வீட்டில் சமையல். உங்கள் வீட்டில் என்ன சமையல் சொல்லுங்கள்? சாதம், நெல்லிக்காய் பொடி, மணத்தக்காளி கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட வேண்டியதான்.